திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் அடித்து கொலை. திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப் பொருட்கள் இளைஞர்களை எவ்வளவு கொடூரமான வகையில் சீரழிக்கின்றன என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விளம்பர ஷூட்டிங்கில் வந்து போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று வசனம் பேசினால் மட்டும் போதாது, ஸ்டாலின் போதைப் பொருள் புழங்குவதை ஒழிக்க வேண்டும். இளைஞர் கொலையில் தொடர்புள்ளோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடிய அரசு அராஜகம். மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் வேண்டும் என கேட்கும்போது அதற்கு சாத்தியம் இல்லை என எப்படி கூற முடியும்? பெரும்பாலான திட்டங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில்தான் கிராமப்புறங்களில் கிராமப்புற இணைப்பு சாலைகள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. கோவை மாவட்டத்தை திமுக அரசு முற்றிலும் புறக்கணித்து விட்டது. நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். கோவை மாவட்டத்தில் விடுபட்ட திட்டங்கள் திமுக செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக 2024 வருவது உறுதி. கோவை மாவட்டத்தில் திமுக புறக்கணித்திருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் எடப்பாடியார் வந்து விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை செய்வோம். நன்றி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த தலைமை ஆசிரியர். பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரின் தாய் பெண் காவலராக பணியாற்றி வரும் நிலையில் சட்டப்பேரவை நடப்பதால் இதுகுறித்து கிளற வேண்டாம் என காவல் உயர் அதிகாரிகள் பெண் போலீசுக்கு மிரட்டல் விடுத்த அவலம். கோவையில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கி திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குழந்தை திருமணங்களும் அவர்களுக்கு எதிரான குற்றச் செயல்களும் அதிகரிப்பதாக மக்கள் புகார். சென்னை அண்ணாநகரில் இருசக்கர வாகனத்தை மறித்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த மர்ம நபர். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக முதலமைச்சர் வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் இந்த சம்பவத்தை என்ன சொல்வதென்று மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே கர்ப்பமான 17 வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மார்ச் மாதத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிராக 180 சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக அதிர்ச்சி தகவல். 125 போக்சோ குற்றங்களும் 55 பாலியல் குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக பதிவானதாக அவலம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கடந்த 3 மாதத்தில் பெண்களுக்கு எதிராக 455 சம்பவங்கள் அரங்கேறியுள்ள அவலம். 321 போக்சோ குற்றங்களும் பெண்களுக்கு எதிராக 134 பாலியல் சம்பவங்களும் அரங்கேறியிருக்கும் நிலையில் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி வரும் தமிழ்நாடு. திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நாப்கின்கள் முறையாக வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு.
சுமார் 3800க்கும் மேற்பட்ட நாப்கின்கள் ஆங்காங்கே மூட்டை மூட்டையாக குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பள்ளி வளாகத்திலும் சிதறி கிடக்கும் அவலம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாணவி மர்மமான முறையில் உயிரிழப்பு. புகாரின் பேரில் மாணவியின் உடலை தோண்டி உடற்கூராய்வு செய்து ஆணவ கொலையா என விசாரணை செய்ய போலீசார் முடிவு. நிர்வாகத்திறனற்ற திமுக கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 120 கொலைகள் தமிழ்நாட்டில் அரங்கேறியுள்ளது. ஒரு மாதத்தில் மட்டும் 120 கொலைகள் அரங்கேறியிருக்கும் நிலையில் இதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே சொத்து தகராறில் தந்தையை வெட்டி கொன்ற மகன் காவல் நிலையத்தில் சரண். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மூன்று சக்கர வாகனம் வழங்க வலியுறுத்தி பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி பூச்சிக்கொல்லி மருந்து அருந்தி தற்கொலை முயற்சி. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் மாற்றுத்திறனாளியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூட ஆம்புலன்ஸ் வாகனம் வரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கேரளாவில் இருந்து தமிழகம் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட்ட 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த இலங்கை ராணுவ அதிகாரிகள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் நிரூபணம். திருப்பூரில் 4 கிலோ கஞ்சாவுடன் 6 இளைஞர்கள் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருவதால் பெற்றோர்கள் கவலை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 12,50,000 ரூபாய் மதிப்பிலான 25 கிலோ எடை கொண்ட கஞ்சா மற்றும் குட்கா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து விழுப்புரத்திற்கு காரில் கடத்தி வரப்பட்ட 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மூட்டைகளுடன் இருவர் சிக்கினர். கடந்த சில மாதங்களாக அண்டை மாநிலங்களில் இருந்து கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தி வரப்படும் நிலையில் மாநில எல்லையில் போலீசார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என மக்கள் கேள்வி. திருச்சியில் அரசு பள்ளி மைதானத்தை மதுபாராக மாற்றிய காவலர்கள். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக குற்றங்களை தடுக்க வேண்டிய போலீசாரே இதுபோன்று அத்துமீறலில் ஈடுபடலாமா என மக்கள் கேள்வி. போலீஸ் அவரு எந்த ஸ்டேஷன் போலீஸ் இவரு? விளாண்டு தான் வரேன் நான். எங்க போய் விளாண்டுறீங்க? யார் நீங்க? உங்க பேர் என்ன? நான் உள்ள இருக்கேன் கோபி. பேர் என்ன உங்க பேரு? இல்ல நான் எனக்கு கிரிக்கெட் வாக்கிங் தான் போறேன். பேர் என்ன? பாருங்க நீ அடிக்கவே நான் என்ன பண்ணேன் இப்ப? அடிக்கவே இல்லையா? சரி நீ போலீஸ் தானே. வாக்கிங் எங்க இருக்க? நான் உங்களுக்கு எனக்கு தெரியும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஸ்டாலின் படம் பொருத்திய சொகுசு காரில் மது பாட்டில் கடத்திய திமுகவினர் 2 பேரிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் பறிமுதல். முதல்வர் புகைப்படம், திமுக கொடி, அமைச்சர்களுடன் புகைப்படம் போன்றவற்றை லைசன்ஸாக பயன்படுத்தி விடியா திமுகவினர் குற்றச் செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இளைஞர் முதியவர் மீது மோதியதுடன் வேகமாக சாலையை கடக்க மாட்டாயா என கூறி தாக்கிய கொடூரம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை குற்றம் செய்தவர்களையே காப்பாற்றும் நோக்கத்துடன் செயல்படுவதால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அட்டூழியங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே முன்விரோதம் காரணமாக 3 பேரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பியோடிய அண்ணன் தம்பி. திராவிட மாடல் ஆட்சியில் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையாக மாறியிருப்பதால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமல்.
சுங்க கட்டணம் 5 முதல் 10% வரை உயர்ந்திருக்கும் நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம். தமிழ்நாட்டில் உள்ள சாலைகளை முறையாக பராமரிக்காமல் சுங்க கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. நெடுஞ்சாலைகளில் போதிய மின் விளக்குகள் கூட அமைக்கப்படாமல் இருக்கும் சூழலில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருத்தேரியில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் 1 வயது குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். தரமற்ற சாலைகள், மின் விளக்குகள் இல்லாதது போன்ற பல்வேறு காரணங்களால் சாலை விபத்துகள் அதிக அளவில் நடப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மூதாட்டி மீது மிளகாய் பொடி தூவி கட்டையால் தாக்கி 5 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற மர்ம நபர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் மதுக்கரை நகராட்சியில் பல்வேறு பணிகளுக்காக பொருட்கள் வாங்கியதில் ஊழல் நடந்துள்ளதை கண்டித்து அதிமுகவினர் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம். 250 ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை 1200 ரூபாய்க்கும் 897 ரூபாய் எல்இடி பல்புகளை 4900 ரூபாய்க்கு வாங்கியதாகவும் நகராட்சி நிர்வாகம் கணக்கு காட்டியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே 10 நாட்களாக குடிநீரை விநியோகம் செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் போராட்டம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குடிநீருக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குமுறல். அப்படி சொல்லி கலெக்டர் சொன்னாராம் அப்படின்னு இந்த மக்கள் இருக்க மக்கள் சொல்றாங்க. 40 வருஷமா இந்த ஊர்ல பிரச்சனை தண்ணி வந்ததே கிடையாது. பிரச்சனை வந்ததே கிடையாது. தண்ணி இல்ல சார், தண்ணி வேணும் வரல. அப்ப என்ன குறையா கொடுக்குறாங்க? என்ன மக்கள் என்ன பண்றாங்க? எல்லாரும் மாத்திரங்களே தமிழ்நாட்டில் தண்ணீர் பயன்பாடு மற்றும் அதன் தேவை குறித்து ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான ஜிகா கொடுத்த 983 பக்க திட்ட அறிக்கையை செயல்படுத்த நிதி இல்லை என கூறி தூசி படிய போட்டு வைத்த திராவிட மாடல் அரசு. மக்களின் நலன் காக்கும் திட்டங்களுக்கு செலவழிக்க நிதியில்லை என கூறும் ஸ்டாலின் அரசு விளம்பர ஷூட்டிங்கிற்கு மட்டும் 1000 கோடிகளை செலவிடுவது எப்படி என மக்கள் கேள்வி. பருத்தி வரத்து குறைவு மற்றும் தேவை அதிகரிப்பு காரணமாக நூல் விலை கிலோவுக்கு 3 ரூபாய் உயர்ந்திருப்பதாக திருப்பூர் நூற்பாலைகள் அறிவிப்பு. பனியன் நிறுவனங்கள் ஏற்கனவே மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல சவால்களை சந்தித்து வரும் நிலையில் நூலின் உற்பத்தி செலவு மேலும் அதிகரித்திருப்பதால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள பனியன் தொழில்துறை. அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு 33%இருந்து 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மேடைக்கு மேடை வெற்றி விளம்பரம் செய்து வரும் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் 5% மட்டுமே பெண் எம்எல்ஏக்கள் இருப்பது அம்பலம். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் சட்டமன்றத்திலேயே பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்றால் எப்படி மற்ற துறைகளில் 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவீர்கள் என்றும் மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் மது போதையில் பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த காவலர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பில்லை என்பது மீண்டும் நிரூபணமாகி வரும் நிலையில் முதலமைச்சர் இனியாவது நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல இ பாஸ் முறை இன்று முதல் அமல். இ பாஸ் அறிமுகத்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி நீலகிரியில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என வியாபாரிகள் அறிவிப்பு. பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்து மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட சாம்சங் தொழிலாளர்கள் முடிவு. மணிப்பூர் போன்ற வெளி மாநில பிரச்சனைகளுக்கு மட்டும் குரல் கொடுக்கும் திராவிட மாடல் முதலமைச்சரின் கண்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சனையெல்லாம் தெரியாதா என மக்கள் கேள்வி.
ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கட்டுமான திட்டங்களை பதிவு செய்ய 3 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருப்பதாக பொறியாளர்கள் குற்றச்சாட்டு. ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் தேவையான பணியிடங்களை நிரப்பி பதிவு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் மாநில தகவல் ஆணையத்தில் உள்ள நிலுவையில் உள்ள முறையீடுகள் 21,657 இருந்து 44,906 அதிகரித்த அவலம். தகவல் அறியும் ஆணையம் முறையாக செயல்படாததால் மக்கள் வரிப்பணம் லட்சக்கணக்கில் அபராதம் கட்டப்பட்ட அவலம் மூலம் அரங்கேறியுள்ள அதிர்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே கடற்கரையில் தடை செய்யப்பட்ட 200 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல். கடலோர பகுதிகளில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு எழுந்த போலி ஆசிரியர் சர்ச்சையை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் 2025-26 கல்வியாண்டிற்கான பொறியியல் கல்லூரிகளின் ஆய்வுகளை வீடியோ பதிவுடன் நடத்துவது கட்டாயம் என ஆய்வுக்குழு அறிவிப்பு. விடியா அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக நடைபெற்ற குளறுபடிகளால் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 450 கல்லூரிகளில் ஆய்வில் ஈடுபட உள்ள நிலையில் முக அங்கீகாரம், ஆதார், பான், அனுபவ சான்றிதழ் போன்றவற்றின் அசல் ஆவணங்களை சரிபார்க்கப்பட உள்ளது. வரும் 3 முதல் 5ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரிக்கும் நாட்கள் அதிகரிக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத் துறையினர் திணறுவதால் விலங்குகள் மற்றும் அரிய வகை மூலிகைகள் தீயில் கருகி நாசம். எழுதாத பேனாவிற்கு சிலை அமைப்பதற்கு காட்டும் ஆர்வத்தை வனப்பகுதியில் தீயை அணைக்கும் இயந்திரத்தை உருவாக்குவது குறித்தும் திராவிட மாடல் முதலமைச்சர் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் பீர் விற்பனை 30% அதிகமாக இருந்ததாக டாஸ்மாக் அதிகாரிகள் தகவல். இந்தியாவிற்கே முன்மாதிரியாக திராவிட மாடல் இருப்பதாக முதல்வர் கூறி வரும் நிலையில் டாஸ்மாக் விற்பனையைத்தான் முதல்வர் இப்படி கூறி வருகிறாரா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் போலூரில் தான் தோன்றீஸ்வரர் கோவிலில் திமுக மாவட்ட செயலாளர் பணம் பெற்றுக்கொண்டு அறங்காவலர் குழு உறுப்பினர்களை நியமிப்பதாக குற்றம் சாட்டி கோவிலை முற்றுகையிட்ட பொதுமக்கள். தங்கள் கட்சி நிர்வாகிகளின் அராஜக செயலுக்கு முடிவுரை எழுதாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என மக்கள் காட்டம். பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மூலஸ்தானத்திற்கு அழைத்துச் செல்ல பக்தர்களிடம் பணம் வசூலிக்கும் இடைத்தரகர்கள். புகார் அளித்தும் அறநிலையத்துறை அமைச்சர் கண்டும் காணாமலும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. யார்கிட்ட கொடுத்தீங்க? இப்போ கோயில் உள்ள விட மாட்டாங்களா? கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் குழந்தைகள் நோய் நொடி இன்றி வாழ நடத்தப்படும் தூக்க நேர்ச்சை விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழந்தைகளுடன் பங்கேற்று சுவாமி தரிசனம். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைந்தது. 43 ரூபாய் 50 காசு குறைந்து 1921 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 68,080 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. காசாவின் ரஃபா நகரில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கும் நிலையில் பொதுமக்கள் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் உத்தரவு. மக்களின் அத்தியாவசிய தேவைகளான உணவு, எரிபொருள், மருந்து உள்ளிட்ட உதவிகளை துண்டித்த நிலையில் முகாம்களில் தஞ்சமடையும் மக்கள். மலேசியாவில் எரிவாயு குழாய் வெடித்ததில் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து. விபத்தில் 33 பேர் தீக்காயமடைந்த நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 13வது லீக் போட்டி உத்தரப்பிரதேசத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் லக்னோ, பஞ்சாப் அணிகள் மோதல். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்ற ஜாக்கோப் மென்சிக். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மோதலில் 7-6 மற்றும் 7-6 என்ற நேர் செட் கணக்கில் ஜோகோவிச்சிற்கு அதிர்ச்சி அளித்த மென்சிக்